மறைந்த வீட்டு மர்மம். சென்னை புறநகரில் உள்ள வளர்மதி நகர் என்ற பகுதியில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீடு பல வருடங்களாக காலியாகவே இருந்தது. அந்த வீட்டை அருகில் இருந்தவர்கள் பேய் வீடு என்று கூட அழைத்தார்கள். ஏனெனில் இரவு நேரத்தில் அந்த வீட்டிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் வந்ததாக மக்கள் சொல்வார்கள். கதவு தட்டும் சத்தம், குழந்தை சிரிப்புகள், இடையிடையில் ஓர் இருள் நிழல் போல ஏதோ அசையும் தோற்றம். ஆனால் உண்மையில் அங்கு நடந்தது என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. முகேஷ் ஒரு யூடியூப் சேனல் வைத்திருந்தான். திகில் சம்பவங்களை ஆராய்ந்து வீடியோ செய்து அவனுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். ஒரு நாள் வளர்மதி நகர் வீட்டை பற்றிய பேச்சு அவனது கண்ணில் பட்டது. அவன் உடனே தனது நண்பர் அரவிந்தை அழைத்தான். அந்த பிசாசு வீட்டு உண்மை யாரும் தெரியாம நின்றிருக்கு. நாம நிச்சயமா கண்டுபிடிக்கணும். அவர்கள் இருவரும் ஒரு திட்டம் போட்டார்கள். இரவு 10 மணிக்கு பிறகு அந்த வீட்டுக்குள் நுழைய கேமரா, டார்ச், பேட்டரி, வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாம் தயாராக வைத்தனர். அந்த இரவு வந்தது. வீடு பக்கமாக காலி சாலை. அவர்களது காலடி சத்தம்தான் ஒரே சத்தமாக இருந்தது. வீடு வெளியே கண்டு பயமுறுத்தும் விதமாக இருந்தது. சுவரில் பசை ஓடிய பளபளப்பு, முறிந்த ஜன்னல்கள், பூட்டினால் கூட திறக்கும்படியான கதவுகள். அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். மின் விளக்கு இல்லை. டார்ச் ஒளியில் சுவரில் பழைய படங்கள் தெரிந்தன. ஒரு குடும்பம், ஒரு பெண், ஒரு சிறுமி, எல்லாம் பழைய புகைப்படங்கள். கீழ் மாடியில் விசித்திரம் எதுவும் இல்லை. ஆனால் மேல் மாடிக்கு அவர்கள் ஏறியவுடன் ஒரு அறை மட்டும் பூட்டப்பட்டிருந்தது. அது மட்டும் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. கதவின் பக்கத்தில் பழைய ஊசல் நின்று கொண்டு மெல்ல அசைந்தது. அவர்கள் கதவை திறந்தார்கள். அறையிலிருந்து ஒரு பழைய பெட்டி, அந்த பெட்டிக்குள் இருந்து ஒரு பழைய டைரி, சுவரில் குழந்தை ஓவியம், ஒரு எரிவடிவில் உடைந்த பொம்மை. முகேஷ் டைரியை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். நான் என் மகளை பாதுகாக்க முடியவில்லை. அந்த கொடூரம் செய்தவன் அவன்தான். அதனால் நான் அவனை கொன்றேன். அதை காணும்போது அரவிந்த் வெளியே நின்றபடி கம்பமாக குலுங்கினான். முகேஷ் டைரியின் கடைசி பக்கத்தை புரட்டினான். வெறுமையாக இருந்தது. ஆனால் கண்கள் படியும் போது அந்த வெறும் பக்கத்தில் எழுத்துக்கள் தானாக எழிய ஆரம்பித்தன. நீங்களும் அவரைப் போலவே என் வீட்டுக்குள் வந்துவிட்டீர்கள். இப்போது நீங்களும் வெளியே போக முடியாது. அந்த நொடியே கதவுகள் தானாக மூடியது. டார்ச் தானாக அணைந்தது. இருளில் குழந்தை சிரிப்பு. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.